ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஒர்க் அண்ட் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு நியூ சப் டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக் தான். ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக். இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஆனா அதுல வந்து வேஜஸ் அப்படிங்கிற ஒரு புது டேர்மை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்க போறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஒரே ஒரு சின்ன பேசிக் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி வேஜஸ் ப்ராப்ளமை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இப்போ அந்த டாபிக்கோட நேமே பாத்தீங்கன்னா ஒர்க் அண்ட் வேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த வேஜஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேலரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அல்லது நம்ம ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டை தான் நம்ம வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்கன்னா, அந்த கொஸ்டின்ல ஒரு வேலை நடக்க போது, அந்த வேலையில வந்து ஒரு சம்பளம் குடுக்குறாங்க. ஒரு வேஜ் குடுக்குறாங்க. அந்த வேஜஸ வந்து இந்த வேலைய பார்த்தவங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கணும். இதுதான் இந்த சாப்டர பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா இருக்கக்கூடிய கான்செப்ட். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்லயே ஒரு விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? நமக்கு ஒர்க் வேணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஒர்க்க யார் பார்க்குறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி இன்டூ அந்த ஒர்க்க அவங்க எவ்வளவு நாள் பண்ணாங்க அந்த டைம். இது 2யும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒர்க் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது எஃபிஷியன்சியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒர்க் கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து நம்ம த்ரூ அவுட் அந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த வேஜஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த வேஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஒர்க். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு வேலை பார்த்தீங்களோ அந்த வேலைக்கு தான் உங்களுக்கு சம்பளம். நீங்க எவ்வளவு வேலை பார்த்தீங்களோ அந்த வேலைக்கு தான் சம்பளம். இந்த இடத்துல வேஜஸ்ங்கிறது ஒரு பர்சன் எவ்வளவு ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்க வந்து நிறைய வேலை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் நிறைய கிடைக்கும். கம்மியான வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியா கிடைக்கும். இந்த இடத்துல இந்த வேஜஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஒர்க் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இது வந்து 2 விதமா பிரியும். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஃப் டைம் வந்து சேமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் வந்து டைம் வந்து சேமா இருக்கு. அதாவது டைம் சேமா இருக்கு, டைம் வந்து சேமா இல்ல அப்படிங்கிற 2 கண்டிஷனா பிரிச்சுக்குவோம். அது இது இஃப் டைம் வந்து நாட் சேம். ஓகேவா? இந்த 2 கண்டிஷனா பிரிச்சுக்கலாம். இதுதான் மெயின். வேஜஸ் வந்து எதை பொறுத்து கொடுக்கணும்? அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை பொறுத்து தான் அவங்களுக்கான சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இது 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒன்னு டைம் சேமா இருக்கு, இன்னொன்னு வந்து டைம் சேமா இல்ல. ஓகேவா? இப்ப நம்ம இங்கே எழுதியாச்சு. ஒர்க் அப்படிங்கிறது என்னது? எஃபிஷியன்சி இன்டூ டைம்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்ப 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது அப்ப அந்த இடத்துல 2 பேருமே வேலைய ஒரே நேரத்துல ஆரம்பிச்சு வேலை முடியிற வரைக்கும் 2 பேருமே ஒன்னாவே வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல 2 பேருமே அந்த வேலையில செஞ்ச அந்த டைம் வந்து ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிறவரு 10 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. பிங்கிறவரு 12 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே வேலை ஆரம்பிக்கும் போதே 2 பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை முடியிற வரைக்கும் 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 பேருமே செலவு பண்ண நேரம் அப்படிங்கிறது சேம் தான். ஆனா இந்த இடத்துல 2 பேரோட எஃபிஷியன்சி டிஃபரா இருக்கிறதுனால 2 பேரும் அந்த வேலையில அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கல்ல, அவங்க செஞ்ச வேலையின் அளவுன்னு பாத்தீங்கன்னா அது டிஃபர் ஆகும். ஆனா 2 பேரும் எடுத்துக்கிட்டது ஒரே நேரம் தான். புரியுதா? சோ 2 பேரும் இத வந்து நம்ம கொஸ்டின்குள்ள பார்க்கும்போது இன்னும் நான் தெளிவா சொல்லித் தரேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை டைம் சேம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா வேஜஸ வந்து அவங்களோட எஃபிஷியன்சி படி நீங்க பிரேக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? வேஜஸ் வந்து அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவோ அதுபடியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வேஜஸ் கொடுத்துக்கலாம். சோ அப்ப வேஜஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு எஃபிஷியன்சியா இருக்கும். எப்போ? டைம் சேமா இருக்கிறதுனால. சோ டைம் சேமா இருந்ததுன்னா நம்ம ஜஸ்ட் ஒர்க்க அவங்களோட எஃபிஷியன்சி வச்சு பிரிச்சு கொடுத்தா போதும். ஒருவேளை டைம் சேமா இல்லாத பட்சத்துல நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? வேஜஸ அவங்க எவ்வளவு ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் பிரிச்சு கொடுத்தாங்க. புரியுதா? சோ பொதுவாவே வேஜஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் எவ்வளவு வேலை செஞ்சாரோ அந்த வேலையின் அளவு பொறுத்து தான் அவருக்கான சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும்.
அதே நேரத்துல இதுக்குள்ள கொஸ்டினை இன்னும் சிம்பிள் ஆக்குறதுக்காக இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு டைம் சேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சில கொஸ்டின்ஸ் வரும். இன்னொன்னு டைம் வந்து சேமா இல்லைங்கிற கான்செப்ட்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அது கொஸ்டின் பார்த்த உடனே நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் கொஸ்டின் பார்க்கும்போது நான் சொல்றேன். ஒருவேளை டைம் சேம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவோ அந்த ரேஷியோலயே அவங்களுக்கான வேஜஸை பிரிச்சு கொடுத்துடலாம். ஒருவேளை டைம் வந்து சேமா இல்ல அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஸ்டின் வந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல யார் யாரு எவ்வளவு வேலை செஞ்சாங்கிறத பார்த்து அந்த வேலையின் அளவை பொறுத்து அவங்களுக்கான வேஜஸ் பிரிச்சு கொடுக்கணும். கிளியரா புரிஞ்சதெல்லாம் சொன்ன பாயிண்ட் இது நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்தது. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்க வேஜஸ் கொடுக்க போறீங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின்குள்ள போகும்போது அதுல வந்து டைம் சேமா இல்லைன்னா டைம் சேம் இல்லையாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Mohit and Rohit undertook a work for rupees 4,400. Mohit alone can do that work in 10 days and Rohit alone can do the same work in 15 days if they work together. Then what will be the difference in the amount they receive? 2023 CHSL கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மோஹித்தும் ரோஹித்தும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்காக போறாங்க. அந்த வேலை செய்யறதுனால அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்கன்னா 4,400 ரூபாய் மொத்தமா சம்பளம் கிடைக்கும், மொத்தமா வேஜ் கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல மோஹித் வந்து தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா வேலையை 10 நாள்ல முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ மோஹித் தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா வேலை வந்து 10 டேஸ்ல முடிஞ்சிடும். இதே இது ரோஹித் தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா அவர் வேலையை 15 நாள்ல முடிச்சிருப்பாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை செஞ்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4,400 ரூபாயை 2 பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்க? நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். கொஸ்டின் கொடுத்த உடனே இதுல டைம் சேம் இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மலான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து 2 பேரும் ஒரே நேரம் தான் இதுல வேலை செஞ்சிருப்பாங்க. எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப நார்மலா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுவோமா? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும்? 30. அப்ப 30 யூனிட்ஸ். ஓகே, அப்ப 30 யூனிட்ஸ்னா மோஹித்தோட எஃபிஷியன்சி 3 இருக்கும், ரோஹித்தோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 2 இருக்கும். அப்போ மோஹித்தும் ரோஹித்தும் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? டோட்டல் ஒர்க் எவ்வளவு பார்க்கணும்? 30 யூனிட். இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 2 பேரும் டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. கேன்சல் பண்ணா அப்போ மோஹித்தும் ரோஹித்தும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கும்? 6 நாள்ல முடிஞ்சிருக்கும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு மோஹித் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு? 6 நாள் வேலை பார்த்திருக்காரு. ரோஹித்தும் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு? 6 நாள் வேலை பார்த்திருக்காரு. அப்ப 2 பேருமே 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. இதைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்? டைம் சேம் அப்படின்னு சொல்றேன். இங்க ஏன் டைம் சேமா வருதுன்னா 2 பேரும் ஒன்னாதான் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப வேலையை ஆரம்பிக்கும் போதே 2 பேரும் ஒன்னாதான் ஆரம்பிச்சிருக்காங்க. வேலை முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஒன்னாவே வேலை செஞ்சிருக்காங்க. இடையில யாரும் புதுசா வரல, இடையில யாரும் லெஃப்ட் ஆகல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அவங்க ஒன்னாவே வேலையை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒன்னாவே வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வேலை செய்த நேரம் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல டைம் வந்து சேம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபுல்லா எப்படி இருக்கும்? அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நேரம்ங்கிறது கண்டிப்பா சேமா தான் இருக்கும். இப்ப டைம் சேமா இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க பாருங்க, டைம் சேமா இருந்ததுன்னா வேஜஸ் அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ படியே நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்களேன். எனக்கு இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு 6 நாள் ஆயிருக்கு. இந்த டைம்லாம் எனக்கு கண்டுபிடிக்க தேவையில்ல. இது இல்லாம நான் டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம்? ஜஸ்ட் இந்த எஃபிஷியன்சியை வச்சு என்னால அவங்களோட வேஜஸ் பிரிக்க முடியும். இது எதுக்காக நான் இந்த டைமை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 2 பேரும் 6 நாள் வேலை பார்த்திருக்காங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இதை நான் சால்வ் பண்ணிருக்கேன். மற்றபடி இந்த டீட்டெயில் நமக்கு தேவையே கிடையாது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். டைம் சேம்ங்கிறது நீங்க கொஸ்டினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின்ல வந்து இப்போ ஒருத்தர் வேலையை ஆரம்பிப்பாரு, கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அவர் போயிருவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல தான் அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த டைம்ங்கிறது சேமா இல்லாம வித்தியாசமா இருக்கும். சோ அந்த கொஸ்டினுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா வேஜஸ் அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்களோ அந்த ஒர்க்கோட அடிப்படையில பிரிக்கணும். இந்த மாதிரி நார்மலான கொஸ்டின்க்குலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யார் வேலை செய்யறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி படியே நீங்க வந்து அவங்களோட வேஜஸ் பிரிச்சு கொடுத்துடலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மோஹித்துக்கும் ரோஹித்துக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மோஹித் அண்ட் ரோஹித். ஓகேவா? சோ 2 பேருக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இருக்கு? 3:2. ஓகே, எஃபிஷியன்சி ரேஷியோ மோஹித்தோட எஃபிஷியன்சி வந்து 3 இருக்கு, ரோஹித்தோட எஃபிஷியன்சி வந்து 2 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த டோட்டல் 4,400 மோஹித்துக்கும் ரோஹித்துக்கும் 3:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்டா போதும்.
ஓகேவா? அப்போ டோட்டலா கிடைச்ச அந்த காசு தான் எவ்வளவு? 4400 ரூபாய். அப்போ மோஹித்துக்கு 3 பார்ட் போகணும், ரோஹித்துக்கு 2 பார்ட் போகணும். அப்ப 2 பேருக்கும் சேர்ந்து எவ்வளவு? 5 பார்ட். அப்ப அந்த 5 பார்ட் தான் எனக்கு 4400. எனக்கு யாரோட ஷேர் கேக்குறாங்க? இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய ஷேர் வந்து மோஹித்தோட ஷேர் கேட்டிருந்தா 3 பார்ட் எவ்வளவுன்னு பார்த்திருப்பேன். ஒருவேளை ரோஹித்தோட ஷேர் கேட்டிருந்தா 2 பார்ட் எவ்வளவுன்னு பார்த்திருப்பேன். ஆனா அவங்க கேட்டது என்னது? 2 பேரோட ஷேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்போ மோஹித்தோட ஷேர் 3 பார்ட் இருக்கு, ரோஹித்தோட ஷேர் வந்து 2 பார்ட் இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 பார்ட். ஓகே, சோ அப்போ 1 பார்ட் எவ்வளவுங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணா போதும். புரியுதா? சோ 5 பார்ட் தான் 4400 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவுனா 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் கிடைச்சிடும் பாருங்க. அப்ப நமக்கு கேன்சல் பண்ணும்போது 1 பார்ட்னா எவ்வளவு கிடைக்கும்? 8 5s are 40, 8 5s are 40. சோ 880. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தெளிவா புரியுதா? அப்ப நமக்கு ஒரு கொஸ்டினை பார்க்கும் போதே அந்த கொஸ்டின்ல டைம் சேமா இருக்க போதா, டைம் சேமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மாதிரி நார்மலா இருக்கிற கொஸ்டின்ல ஃபுல்லா அவங்க வேலை செஞ்ச டைம்ங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? யார் யார் வேலை செய்யறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோவை எடுத்து அந்த ரேஷியோ படி அவங்களுக்கான காசு நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. ஒரு சில கொஸ்டின்ல வந்து நமக்கு வந்து டைம் சேமா இல்லாத மாதிரி வந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல மட்டும் அவங்க எவ்வளவு ஒர்க்கு முடிச்சாங்கிறத பாருங்க. அந்த கொஸ்டின் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் கூட தெளிவா புரியும். அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின் பாருங்க. P and Q can do a work in 12 days and 9 days respectively. They both work together and earn ₹63,000 the share of P. இது அதே மாதிரி ஒரு கேள்விதான். P வந்து 12 நாள்ல வேலையை முடிச்சிருவாராம். Q வந்து வேலை முடிக்கிறதுக்கு 9 நாள் எடுத்துப்பாராம். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு 63,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கு. அதுல P-யோட ஷேர் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இது பார்த்தாலே தெரியுது நமக்கு இந்த இடத்துல P-யும் Q-யும் ஒரே நேரம் தான் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுல டைம் சேமா தான் இருக்க போகுது. ஏன்னா இதுல யாரும் புதுசா உள்ள வரல, யாரும் பார்த்துட்டு பாதியில வெளியே போல. 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை செஞ்சிருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும். 12 9 எல்சிஎம் என்ன வரும்? 36. அப்போ 36னா இங்க 3 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ். அப்ப P-க்கும் Q-க்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி இருக்கு? P and Q-க்கான எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 3:4ன்னு இருக்கும். சரி, எஃபிஷியன்சி ரேஷியோ 3:4. இப்போ இந்த 63,000 ரூபாய் நம்ம 3:4ங்கிற ரேஷியோல P-க்கும் Q-க்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்போ மொத்தமா 63,000 ரூபாய் இங்க ரேஷியோட டோட்டல் பார்க்கணும் 7. ஸோ அப்போ 7 பார்ட் தான் எனக்கு 63,000. அவங்க கேட்டது யாரோட ஷேர்? P-யோட ஷேர். அப்ப P-க்கு பார்க்கணும்னா 3 பார்ட் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க 1 பார்ட் எவ்வளவு வரும்? 1 பார்ட்ங்கிறது 9,000. அப்ப 3 பார்ட்னா 3 into 9,000 எவ்வளோ? ஆன்சர் இஸ் 27,000 rupees. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 27,000. ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு 27,000 கிடைக்குது. தெளிவா புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை. டைம் பார்த்த 2 கொஸ்டின்லயும் சேம்ங்கிற கான்செப்ட் தான். எதுல டைம் சேம் இல்லன்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ல வரும் பாருங்க. இப்ப இதுல பாருங்களேன். A can complete a task in 24 days. B complete the same task in 36 days. They start working together, but A works only for 4 days. The remaining work is completed by B. If the contract to complete the work is for ₹4,800, then what is B-யோட ஷேர்? கிளியரா புரிஞ்சுதா? இப்ப இந்த கேள்வி எடுத்துக்கோங்களேன். இதுல வந்து A வந்து வேலைய தனியா பார்த்தாருன்னா 24 நாள்ல முடிச்சிருவாரு. B தனியா பார்த்தாருன்னா 36 நாள் எடுத்துப்பாரு. இந்த இடத்துல வேலை எப்படி நடக்குதுன்னா they start working together. 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. பட் A works only for 4 days. அப்ப A வந்து வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஓகேவா? A வந்து வெறும் 4 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. The remaining work is completed by B. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 4 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் A போயிடுறாரு. அதுக்கப்புறம் B மட்டும் தனியா இருந்து மிச்ச வேலையை முடிச்சிருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா இதுல A வேலை பார்த்தது வெறும் 4 நாள் தான். ஆனா B என்ன பண்ணிருக்கிறாரு? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. ஏன்னா வேலை ஆரம்பிக்கும் போது 2 பேரும் சேர்ந்துதான் வேலைக்கு வராங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்துதான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு A போயிட்டாரு. அப்ப A மொத்தமா வேலை பார்த்தது வெறும் 4 நாள் தான். B வேலை பார்த்தது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து டைம் சேம் இல்ல. இந்த கொஸ்டின்ல 2 பேரும் ஒன்னாவே ஆரம்பிச்சு ஒன்னாவே முடிக்கல. ஸோ இந்த கொஸ்டின்ல டைம் இஸ் நாட் சேம். அப்ப டைம் வந்து சேமா இல்லாத பட்சத்துல நீங்க வந்து அவங்க எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் நீங்க வேஜஸ் பிரிச்சு கொடுக்கணும். இந்த 4,800 ரூபாய 2 பேருக்கும் அவங்க முடிச்ச ஒர்க்கின் அடிப்படையில நான் பிரிச்சு கொடுக்க போறேன். சார் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 24 36 இது ரெண்டையும் வச்சு டோட்டல் ஒர்க்கும் நம்ம அசைன் பண்ணிடலாம். டோட்டல் ஒர்க்னா இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நான் எல்சிஎம் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பெரிய நம்பரா வந்தது டக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு பார்த்தாலே தெரியுது 72ன்னு சொல்லிட்டு, ஒருவேளை உங்களுக்கு 72 கண்டுபிடிக்க தெரியலன்னு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இது ரெண்டுக்குள்ளேயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு, 12 இருக்கு, இதுக்குள்ள 12 இருக்கு. அந்த பொதுவான 12 இங்க எழுதிருங்க. சரியா, 12 எழுதுங்க. அப்ப 12 எழுதிட்டீங்கன்னா இங்க 12 into 2 எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 போட்டுருங்க. இங்க 12 into 3 எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 3 போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், டோட்டலா 72 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் வந்து எவ்வளவு, 72 யூனிட்ஸ். அப்ப 72 யூனிட்ஸ்னா இங்க 12 into 2 24 into 3 தான் 72வா. அப்ப இங்க 24 into 3, அது மாதிரி 12 into 3னா 36, 36 into 2னா இந்த இடத்துல 2. அப்ப ஏயோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 3 யூனிட்ஸ் பர் டே, பியோட எஃபிஷியன்சி வந்து 3 யூனிட்ஸ் பர் டே, சாரி 2 யூனிட்ஸ் பர் டே. ஏயால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ண முடியும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இப்போ நீங்க தெளிவா பாருங்க, நான் பேஜை எதை பொறுத்து பிரிச்சு கொடுக்கணும், அவங்க பார்த்த ஒர்க்கின் அடிப்படையில தான் பிரிச்சு கொடுக்கணும். எவ்வளவு ஒர்க் ஏ இந்த 72 யூனிட்ல ஏ எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருப்பாரு, பி எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குக்கான ரேஷியோவை கண்டுபிடிக்க போறேன். சரி, அப்போ இப்போ நான் கால்குலேட் பண்ண வேண்டியது ஏக்கும் பிக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க்குக்கான ரேஷியோ என்னங்கிறத பார்க்க போறேன். சரி, எப்படி பார்க்க போறேன்னு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த கொஸ்டினை பார்த்தா என்ன தெரியுது, ஏ வெறும் 4 நாள் தான் வேலை செஞ்சிருக்காரு. அப்போ ஏஆல ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும், 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். ஏஆல ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். அவர் வெறும் 4 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாருன்னா அப்ப அந்த 4 நாள்ல அவரால் வெறும் 12 யூனிட்ஸ் தான் முடிச்சிருக்க முடியும். ஏஆல அந்த 4 நாள்ல வெறும் 12 யூனிட் தான் முடிச்சிருப்பாரு. அவர் 4 நாள் தான் வேலை பார்த்திருக்கிறாருன்னா அப்போ மொத்தமா அவரோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 12 யூனிட்ஸ் தான். இந்த மொத்த 72 யூனிட்ஸ்ல ஏ வேலை பார்த்தது வெறும் 12 யூனிட்ஸ் தான். அப்ப மீதி வேலையை ஃபுல்லா யார் தான் பார்த்திருப்பா, பி தான் பார்த்திருப்பாங்க. அப்போ மொத்தம் 72 யூனிட்ஸ்ங்கிறது டோட்டல் ஒர்க்குன்னா ஏ பார்த்தது 12 யூனிட்ஸ்னா அப்ப பி பார்த்தது கண்டிப்பா என்னவா இருக்கும், 60 யூனிட்ஸா இருக்கும். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 72 கிடைச்சிடும். எப்படி நான் சால்வ் பண்றேன்னு புரியுதா? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்கிறதா எனக்கு தேவை. ஓகேவா, அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்கிறதே என்னால இதுல இருந்து டைரக்டாவே எடுக்க முடியும். ஏன்னா கொஸ்டின்லேயே தெரியுது ஏ ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் 4 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏ ஒரு நாளைக்கு 3 யூனிட்டை முடிப்பாரு. அப்ப 4 நாள் வேலை செஞ்சாருன்னா அப்ப ஏ மட்டும் 12 யூனிட்டை முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். மீதி இருக்கிற வேலையை ஃபுல்லா பி தான் பார்த்திருக்காரு. அப்ப மொத்தம் 72 யூனிட்ல 12 யூனிட்டை ஏ பண்ணாருன்னா மீதி இருக்கக்கூடிய 60 யூனிட் பி தான் செஞ்சிருப்பாரு. அப்ப இதுல நம்ம ரேஷியோவா பார்க்கும்போது ஏக்கும் பிக்குமான ஒர்க் ரேஷியோ என்ன வருது, 1:5. அப்போ இந்த 4800 ரூபாய் ஏயும் பியும் 1:5 ரேஷியோல பிரிச்சுக்கணும். ஓகே, அப்ப டோட்டலா 4800, அப்ப ரேஷியோட டோட்டல் எவ்வளவு, 6. ஸோ 6 தான் நமக்கு 4800னா நம்ம கேட்கறது பியோட ஷேரு. ஸோ அப்போ 5 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கணும். 1 யூனிட் எவ்வளோ வரும், 800 வரும். ஓகே, அப்போ 5 யூனிட்ஸ்ங்கிறப்போ நமக்கு ஆன்சர் வந்து 4000 rupees. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4000. ஓகேவா, கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4000 கிடைக்குது. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ டைம் சேம், டைம் நாட் சேம், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல. டைம் சேமா இருந்தா எஃபிஷியன்சி வச்சு எழுதுங்க, சேமா இல்லையா ஒர்க்கை வச்சு எழுதுங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வரும், ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் and received a total of rupees 18,000 for 15 days. 15 நாள்ல வேலையை முடிக்கணும். 15 நாள்ல வேலை முடிச்சிருக்காங்க. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 18,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க 15 நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, 15 நாள்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுத்ததுக்காக ஏக்கும் பிக்கும் கிடைச்ச சம்பளம் தான் 18,000 ரூபாய். இதுல ஏயோட எஃபிஷியன்சி இந்த ஒர்க் வாஸ் 5 times that of பி, த டெய்லி வேஜ் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல வந்து டைம் சேம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்ததுனால வேலை 15 நாள்ல முடிஞ்சிருக்கு. இதுல யாரும் பாதியில போகல, யாரும் உள்ள வரல அப்படிங்கிற டேட்டா எதுவுமே கொடுக்காததுனால ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது ஒரு டைரக்டான கொஸ்டின் தான். இதுல வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல ஏயும் 15 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க, பியும் 15 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க. கரெக்டா? அப்போ இதுல வந்து இந்த 18,000 ஏக்கும் பிக்கும் அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவோ அதுபடியே நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம். இந்த இடத்துல எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைரக்டாவே அவங்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஏயோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குமா, 5 times that of பி. ஏயோட எஃபிஷியன்சி எப்படி இருக்க போதான், 5 times that of பி. இப்படி எழுதலாம். அல்லது இப்படி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல டைரக்டாவே நான் எழுதிடுறேன். பாருங்க, ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகே, ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க, ஏஸ் எஃபிஷியன்சி இன் ஒர்க் வாஸ் 5 times that of பி. பிக்கு 1ன்னு போட்டீங்கன்னா அப்ப ஏக்கு இதுல 5 மடங்கு, அப்போ 5.
இப்போ ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோன்னு இருக்கு 5:1 இருக்கு. அப்ப இந்த 18,000 ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோல பிரிச்சு கொடுத்தா போதும். ஏன்னா இதுல டைம் சேமா இருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு, இங்க 18,000 இருக்கு. அப்ப 6 பார்ட் தான் 18,000. நமக்கு கேட்டது ஏயோட ஷேரு. அப்போ 5 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணும்போது 1 பார்ட் வந்து 3,000 கிடைக்கும். அப்போ 5 3s ஆன்சர் எவ்வளவு வருது? 15,000. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 15,000 கிடைக்கும். ஓகே, இப்போ ஆப்ஷன்ல பார்த்தா 15,000 இல்ல. ஏன் ஆப்ஷன்ல 15,000 இல்ல அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 15 நாள்ல முடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏயும் 15 நாள் வேலை பார்த்திருக்காரு, பியும் 15 நாள் வேலை பார்த்திருக்காரு. அதுல அவங்களுக்கு கிடைச்ச மொத்த சம்பளம் 18,000 ரூபாய். அது ஏயும் பியும் பிரிச்சுக்கும் போது ஏக்கு எவ்வளவு கிடைக்குது? 15,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஏக்கு 15,000 ரூபாங்கிறது மொத்தமா அவர் பார்த்த வேலைக்கான சம்பளம். ஓகேங்களா? இந்த வேலையை ஃபுல்லா பாக்குறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிட்டாரா? அப்ப 15 நாளைக்கான சம்பளம் தான் 15,000 ரூபாய். யாருக்கு? ஏக்கு. ஓகேவா? சோ இது யாரோட சம்பளம்? ஏயோட சம்பளம். ஆனா இது ஏயோட சம்பளம் எத்தனை நாளைக்கான சம்பளம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15 நாளைக்கான சம்பளம். அப்ப 15 நாளைக்கு தான் ஏக்கு 15,000 ரூபாய்னா இவங்க என்ன கேக்குறாங்க கொஸ்டின்? த டெய்லி வேஜ் ஆஃப் ஏ. அப்ப ஏக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப ஏ 15,000 ரூபாய் வாங்கினாரு. இந்த 15,000 ரூபாய் எத்தனை நாள்ல வேலை செஞ்சு வாங்கினாரு? 15 டேஸ்ல வேலை செஞ்சு வாங்கியிருக்கிறாரு. அப்ப 15 நாளைக்கு அவருக்கு 15,000 ரூபாய்னா அவரோட டெய்லி வேஜ் ஒரு நாளைக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு அர்த்தம்? 1000 ரூபாய்னு அர்த்தம். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1000. கிளியரா? இதுல ஏயோட ஷேர், மொத்த சம்பளத்துல ஏயோட ஷேர் என்னன்னு கேட்டிருந்தா 15,000 ரூபாய். ஆனா அவங்க கேட்டது ஏயோட டெய்லி வேஜ், ஒரு நாள் சம்பளம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஒரு நாள் சம்பளம் வேணும்னா அவர் மொத்த சம்பளம் வாங்கினாருல்ல, அது எத்தனை நாள் வேலை செஞ்சு வாங்கினாருங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல 15 நாள் வேலை செஞ்சுதான் அவருக்கு 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ அது ஒரு நாள் சம்பளம் வேணும்னா அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதான். 15,000 15ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சோ இது வந்து டெய்லி வேஜ் கேட்கறாங்க. சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது வந்து பாருங்க 2022 மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இந்த டெய்லி அப்படிங்கிற வார்த்தையை கண்டுக்க மாட்டாங்க. அப்ப என்னடா ஆப்ஷன்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்ல. கொஸ்டின் தெளிவா வாசிக்கணும். இவங்க வந்து ஷேர் கேட்கறாங்களா அல்லது டெய்லி வேஜ் கேட்கறாங்களா இருந்த கவனமா பார்க்கணும். ஓகே, சோ இது ஒரு முக்கியமான மாடல். சிம்பிளா இருந்தாலுமே இதுல வந்து நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த கேள்வி. கீழே பாருங்க, P&Q completed a work together were paid rupees 1,080 and 1,440 respectively. If P can do the entire work in 20 days, how many days did they take to complete the work together? இப்போ இந்த கொஸ்டின் வந்து 2022 சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். இது ஒரு நார்மலான கொஸ்டின் தான். ஆனா கொஸ்டின் நமக்கு ரிவர்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு வேலையை செஞ்சதுக்காக, அதாவது PQ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. பிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 1,080 ரூபாய், கியூக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1,440 ரூபாய் கிடைச்சிருக்கு. பி தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா வேலை 20 நாள்ல முடிஞ்சிடும். அப்ப நமக்கு இதுல என்ன கேள்வி கேட்கலாம்? அப்ப கியூ தனியா வேலை பார்த்தாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்னு கேள்வி கேட்கலாம். இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறதே நம்ம கொஸ்டின் கேட்டிருந்திருக்கலாம். சோ எப்படினாலும் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருந்திருக்கலாம். இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறதா நமக்கான கேள்வியாக இருக்கு. அப்போ இதுல நீங்க பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இதுல டைம் சேமா இல்லைன்னா நாட் சேமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலை செஞ்சிருக்கிறாங்கிறப்போ டைம் சேம் தான். அப்ப டைம் சேம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த காசு இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட்டை என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருப்பேன்? அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேருக்கும் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறத கொடுத்துட்டாங்க. பிக்கு 1,080 ரூபாய், கியூக்கு 1,440 ரூபாய். அப்ப ரெண்டு பேருக்கும் கிடைச்ச ஷேர் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோல தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவோ அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கான ரேஷியோவாகவும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? பிக்கும் கியூக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோவை என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். எப்படி நான் எஃபிஷியன்சி ரேஷியோவை கால்குலேட் பண்ணுவேன்னா ஒண்ணுமே இல்ல. பிக்கு எவ்வளவு காசு கிடைச்சது? 1,080 ரூபாய். கியூக்கு எவ்வளவு காசு கிடைச்சது? 1,440 ரூபாய். இது ரெண்டுக்கும் என்ன ரேஷியோவோ அதுதான் என்ன ரேஷியோவாகவும் இருக்க போகுது? எஃபிஷியன்சி ரேஷியோவாகவும் இருக்க போகுது. ஏன்னா டைம் ரேஷியோனா இந்த காசை நான் எஃபிஷியன்சி ரேஷியோ வச்சுதான் பிரிச்சு கொடுத்துருப்பேன். அப்ப இதுல இருந்து தான் அதை எடுத்திருப்பேன். அப்படிங்கிறதுனால நான் ரெண்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் பண்ணிக்கலாம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன காசு பிரிச்சு கொடுத்தனா அந்த ரேஷியோவை பார்க்கும்போது அதுதான் என்ன ரேஷியோவாகவும் இருக்கும்? எஃபிஷியன்சி ரேஷியோவாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு காசு கிடைச்சதோ அதை வச்சு என்னால எஃபிஷியன்சி ரேஷியோவை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0க்கு 0 போயிடும். அப்ப அடுத்தது 12 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 12 12s ஆர் 144 வரும். அப்ப இது நீங்க 12ஆல பண்ணும்போது உங்களுக்கு 12 9s 9 டைம்ஸ் வரும். மறுபடியும் நீங்க போட்டீங்கன்னா 3 3s ஆர் 9, 4 3s ஆர் 12. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி வந்திருக்கு? 3:4. பிக்கும் கியூக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோன்னா 3:4. பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும், கியூவால ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, பி தனியா இந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாரான்? 20 டேஸ்ல முடிச்சிருப்பாராம். பி தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா இந்த வேலையை 20 டேஸ்ல முடிச்சிருப்பாரு. அப்ப நமக்கு இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும் பாருங்க. பியால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும்? 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப டோட்டல் ஒர்க்குன்னா பி மொத்த வேலையை 20 நாள்ல முடிச்சிடுறாரு. ஆனா ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்றாருன்னா அப்போ மொத்தமா 60 யூனிட்ஸ் அப்படிங்கறதான் டோட்டல் ஒர்க். பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும். மொத்தமா 20 நாள்ல வேலையை முடிச்சிடறாருன்னா அப்ப 20 நாள்ல எவ்வளவு யூனிட்ஸ் பண்ணிருப்பாருன்னா 60 யூனிட்ஸ். அப்ப 60 யூனிட்ஸ் தான் எனக்கான டோட்டல் ஒர்க். இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? பியும் கியூவும் சேர்ந்து பார்த்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? இந்த மொத்த வேலை. அப்ப மொத்த வேலைங்கிறப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60 டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால 2 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி என்னன்னு பாருங்க. 3 4 7. ஸோ அப்ப 60/7 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 9 7s ஆர்னா 63 போயிடும். அப்ப 8 7s ஆர்னா 56. ஓகேவா? ஸோ அப்ப 8 டைம்ஸ் வருமா? 8 4/7 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? 8 7s ஆர் 56, பேலன்ஸ் 4/7. 8 4/7 டேஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்களுக்கான ஷேரை கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றோம். வேற ஒண்ணுமே இல்லை. கிளியரா? சோ இதுவும் முக்கியமான மாடல் தான். அடுத்த கேள்வி கீழே பாருங்க. சச்சின் அலோன் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் for rupees 8,500 in 8 1/2 days, but with the help of Vishnu the work is completed in 6 days. The share to be paid to Vishnu. அதாவது சச்சின் தனியா ஒரு வேலையை செஞ்சிருந்தாருன்னா 8 நாள்ல வேலையை முடிச்சிருப்பாரு. அப்போ அவருக்கு 8,500 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும். ஓகேவா? தனியா வேலை செஞ்சிருந்தா 8 நாள்ல சச்சின் வேலையை முடிச்சிருப்பாரு. அப்ப 8,500 ரூபாய சச்சின் மட்டுமே தான் எடுத்திருப்பாரு. ஏன்னா தனியா அந்த மொத்த வேலையும் சச்சின் செஞ்சதுனால அவருக்கு 8,500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சச்சின் ஒருவேளை விஷ்ணுவை ஹெல்ப்புக்கு வச்சுட்டு வேலை செஞ்சாருன்னா 6 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. அப்பவும் அதே 8,500 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல சச்சின் விஷ்ணுவோட ஹெல்ப்பை வச்சு பண்ணதுனால கண்டிப்பா இந்த 8,500 ரூபாயில விஷ்ணுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாகணும். அப்போ அதுல விஷ்ணுக்கு எவ்வளவு காசு கிடைச்சிருக்குங்கிறதான் கேள்வி. புரியுதா? இந்த இடத்துல சச்சினுக்கு மட்டுமே 8,500 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? சச்சின் மட்டுமே வேலை செஞ்சிருந்தா அந்த காசு மொத்த வேலையும் சச்சின் தான் பார்த்துருக்கிறாரு. அப்ப சச்சினுக்கு தான் மொத்தம் 8,500 ரூபாயும் போகணும். ஆனா ஒருவேளை சச்சின் விஷ்ணுவையும் வச்சுட்டு வேலை செய்யறாருன்னா அப்ப அந்த இடத்துல 8,500 ரூபாய் சச்சின் மட்டுமே எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அந்த 8,500 ரூபாயில கொஞ்சம் காசு விஷ்ணுக்கு கொடுக்கணும். எவ்வளவு காசு கொடுத்துருக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பாருங்க, சச்சின் தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 8 1/2 டேஸ்னு இருக்கு. அப்ப 8 1/2 டேஸ்னா நம்ம இந்த இடத்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இதுல 8 நாள் தானே, இதை 17/2 டேஸ்ன்னு போட்டுப்போம். சச்சின் தனியா வேலை செஞ்சிருந்தாருன்னா. இதுவே சச்சினும் விஷ்ணுவும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியுமா? 6 நாள்ல முடியுமா? சோ இது ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ணணும்? டோட்டல் ஒர்க்கை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ டோட்டல் ஒர்க்கை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வழி? இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது. சரியா? இது ரெண்டையும் அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க போதும். ஸோ இப்போ என்னோட டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்னா 17/2 into 6. இதே நீங்க டோட்டல் ஒர்க்கா எடுத்துக்கலாம். 17/2 into 6. அப்ப இங்க 17/2 இருக்குன்னா இங்க எஃபிஷியன்சி என்ன போடுவீங்க? 6 போடுவீங்க. இங்க 6 இருக்குன்னா இங்க எஃபிஷியன்சி என்ன போடுவீங்க? 17/2 போடுவீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? அப்போ சச்சினோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 6. இதே இது சச்சின் பிளஸ் விஷ்ணு 2 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு? 17/2. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபிராக்ஷன் வரக்கூடாது, இந்த எஃபிஷியன்சில ஃபிராக்ஷன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? இது அப்படியே நீங்க எடுத்து எழுதும் போது இந்த இடத்துல உங்களுக்கு 2 பேருக்கும் டோட்டல் எஃபிஷியன்சில ஃபிராக்ஷன் வருது. இந்த ஃபிராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, இங்க சச்சின் இந்த பக்கம் 6 இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க டோட்டல் ஒர்க் எடுத்துக்கிறீங்களா? அப்போ இந்த இடத்துல இங்க கீழே இருக்கிற 2 போகணும்னா இதை இன்டூ 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 2 போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை.
இன்ட்டு டூன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டூ. அப்போ இந்த இடத்துல பாருங்க 17/2 இருக்கு. இங்க எனக்கு 17/2 இன்ட்டு 6 இன்ட்டு 2ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு? 12. அப்போ இந்த இடத்துல இவங்களோட எஃபிஷியன்சியை நம்ம 12ன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இங்க 6 மட்டும் தான் இருக்கு. அப்போ இங்க 6 மட்டும் தான் இருக்குன்னா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? 17/2 இன்ட்டு ஒரு 2 இருக்கு. இப்போ 17/2 இன்ட்டு 2னா 2 கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல எஃபிஷியன்சி என்ன வரும்? 17 வரும். சச்சினோட எஃபிஷியன்சி 12. சச்சின் பிளஸ் விஷ்ணு ரெண்டு பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ? 17. இங்க டோட்டல் ஒர்க்குன்னு பார்த்தா எவ்வளோ வருது பாருங்க. இங்க நம்ம கேன்சல் பண்ணி இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க்கா இருக்கு. கிளியரா புரியுதா? இது கேன்சல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இதுல வந்து டைம் சேம் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை 6 நாள்ல முடிச்சிருக்காங்கன்னா அப்ப சச்சினும் 6 நாள் தான் வேலை பார்த்திருப்பாரு, விஷ்ணுவும் 6 நாள் தான் வேலை பார்த்திருப்பாரு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணலாம் அப்படியே வச்சுக்கிறேன். அதான் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெளிவா புரியுதா? ஒண்ணுமே இல்லைங்க, நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க. இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்குங்கிறது நீங்க எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்குன்னு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்சிஎம்மோட மல்டிபிள்ஸே வைக்கலாம். ஓகேவா? எல்சிஎம்மோட மல்டிபிள்ஸே நீங்க டோட்டல் ஒர்க்கா வைக்கலாம். ஒரு கான்செப்ட் நான் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ ஏ 10 நாள்ல வேலையை முடிக்கிறார், பி 15 நாள்ல வேலையை முடிக்கிறார். சரியா? அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வைப்போம்? டோட்டல் ஒர்க் என்ன வைப்போம்? 10க்கும் 15க்கு எல்சிஎம் எவ்வளோ? 30 யூனிட்ஸ் தான் நம்ம டோட்டல் ஒர்க்னு வைப்போம். நீங்க 30 மட்டும் தான் டோட்டல் ஒர்க் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த 30யோட மல்டிபிள் நீங்க டோட்டல் ஒர்க் வந்து 60 வைக்கலாம், டோட்டல் ஒர்க் 90 வைக்கலாம், டோட்டல் ஒர்க் 120 வைக்கலாம், டோட்டல் ஒர்க் 300 வைக்கலாம். இதுல எதனாலும் உங்களோட டோட்டல் ஒர்க்கை நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் நீங்க வந்து எல்சிஎம் வச்சாகணும், அல்லது எல்சிஎம்மோட மல்டிபிள்ஸ் வச்சாகணும். எல்சிஎம் 30 வருதுன்னா நீங்க டோட்டல் ஒர்க் 30 வச்சுக்கலாம், அல்லது 30ன் மடங்குகளை வச்சுக்கலாம். ஓகேவா? 30ன் மடங்குகள் எதனால நீங்க டோட்டல் ஒர்க்கா வச்சுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. கொஸ்டினுக்கான ஆன்சர் சேமா தான் வரப்போகுது. அதைத்தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு பாருங்க. 17/2 6. இப்போ 17/2 6 இது ரெண்டும் இதுல வந்து ஃபிராக்ஷன் இருக்கிறதா என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே ரெண்டே மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டேன். கண்டிப்பா 10யும் 15யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 150. 150 என்னவா தான் இருக்க போகுது? இந்த எல்சிஎமோட மல்டிபிள் 30ஓட மல்டிபிளா தான் 150 இருக்க போகுது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணி போட்டேன். அப்படி மல்டிப்ளை பண்ணி போடும்போது இங்க 17/2னா இங்க 6 போட வேண்டியிருக்கு, இங்க 6னா இங்க 17/2 போட வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு என்ன வருது? இந்த சச்சினுக்கும் விஷ்ணுக்குமான எஃபிஷியன்சி ஃபிராக்ஷன்ல வருது. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றேன்? இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கு கூட இன்ட்டு 2 இன்னொரு ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்ப நமக்கு இந்த இடத்துல எதுலையுமே நமக்கு ஃபிராக்ஷன் இல்லாம போயிடும். கிளியரா புரியுதுல? சோ இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வரக்கூடிய இடத்துல அதை நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல இன்ட்டு 2 போட்டேன்னா அப்ப 17/2 போட்டிருக்கேன். இங்க டோட்டல் ஒர்க் 17/2 இன்ட்டு 6 இன்ட்டு 2 இருக்கு. அப்ப 17/2 கூட இங்க எவ்வளவு மல்டிப்ளை இருக்கு? 12. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 12 தான் இங்க நம்ம போட்டுக்கணும். அப்ப இங்க 6 இருக்கு, இந்த இடத்துல 6 இருக்கு, பிளஸ் என்ன இருக்கு? எக்ஸ்ட்ராலாம் 17/2 இன்ட்டு 2 இருக்கு. அப்ப 17/2 இன்ட்டு 2 இந்த இடத்துல எழுதணும். இப்போ 17/2 இன்ட்டு 2ங்கிறப்ப 2 கேன்சல் ஆயிட்டு நமக்கு இந்த இடத்துல 17 இருக்கும். 17ங்கிறது சச்சின் விஷ்ணு ரெண்டு பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி அண்ட் 12ங்கிறது சச்சினோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ நமக்கு வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம வந்து இதை எடுத்து விட்டுறோம். இது புரியணுங்கிறதுக்காக எழுதுனேன். இப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ மொத்தமா எவ்வளவு காசு? அந்த 8,500 ரூபாயை ரெண்டு பேரும் பிரிச்சுக்க வேண்டியதுதான். சரியா? இந்த இடத்துல இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைம் சேம் தான். பாருங்க, அப்ப சச்சின் விஷ்ணு ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி சச்சினுக்கு எவ்வளவு இருக்கு? 12. சச்சினுக்கும் விஷ்ணுக்கும் டோட்டல் தானே 17. அப்ப விஷ்ணுக்கு மட்டும் எவ்வளவு வரும்? 5. இப்போ ரெண்டு பேரும் 12:5ங்கிற ரேஷியோல அந்த 8,500 பிரிச்சுக்கணும். அப்ப 12 + 5னா நமக்கு எவ்வளவு? 17 யூனிட்ஸ் தான் 8,500னா விஷ்ணுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்ப விஷ்ணுக்கு 5. சரியா? அப்போ 5 எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணு. அப்போ 1 பார்ட்னா எவ்வளவு வருது? 500 வருது. அப்போ 5 5s ஆர் ஆன்சர் வந்து 2,500. ஸோ ஆப்ஷன் ஏ. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ 2,500 கிடைக்கும். கிளியரா? ஓகே, இதோட இன்னைக்கு கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி இது எல்லாமே சிம்பிளான கான்செப்ட் தான். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே தெளிவா பாருங்க. ஒரு சில டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதை சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் வந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸஸ்க்கான அந்த பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க போன்ல GS Proன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல வந்து சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆப் வரும். ஸோ நம்மளோட லோகோவோட இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள ஃப்ரீ மெட்டீரியல் செக்ஷன்ல உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அந்த PDF ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக நமக்கு பெய்ட் கோர்ஸ் இருக்கு. ஜாமெட்ரி நீங்க வந்து ஃபுல்லா படிக்கணும், பேசிக்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளோட ஆப்ல வந்து ஜாமெட்ரி கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. பிளஸ் மென்சுரேஷனோட கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த கோர்ஸை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பெய்ட் கோர்ஸ் நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்த கிளாஸ்ல இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.